ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் அதர்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு விபத்து, அந்த விபத்துக்கான காரணம் தேடி களத்தில் இறங்குற போலீஸ்காரரான படத்துடைய கதாநாயகன், அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இந்த கேஸில் அரங்கேறுற சம்பவங்கள் அப்படின்னு இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஃபேன்ஸ் எல்லாம் கவரக்கூடிய வகையில் வித்தியாசமான ஒரு ப்ரிமிஸ் இந்த படம். இதுலேயும் வில்லன் அந்த கிரைமை எப்படி ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு முதல்ல ஒரு கிரைம்னு ஒன்று சித்தரிச்சிருக்காங்க இல்லையா, அந்த விஷயமே ரொம்ப புதுசாக இருந்தது தமிழ் சினிமாவில் பார்க்கும்போது. அதே நேரத்தில் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, ஒரு சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே நமக்கு இருக்குது. படத்தில் ஆதித்ய மாதவன் ஆகட்டும், கௌரி கிஷன் ஆகட்டும், முனிஷ்காந்த் ஆகட்டும்னு சொல்லி இந்த 3 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். எல்லாரும் கொடுத்தது ரொம்ப நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்தாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு. நம்ம ஜெகன் ஒரு சின்ன கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்காரு, அவருக்கு கொடுத்து பண்ணிட்டார் அப்படின்னே நான் சொல்லுவேன். இது போக ஆர் சுந்தரராஜன் ஆகட்டும், அஞ்சு குரியன் ஆகட்டும், 2 பேருக்கும் பெருசாக ஸ்கோப் இல்லை. அந்த 2 கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட லெவலே அவ்வளவுதான். 2 பேரும் கொடுத்ததை கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இது போக பொதுவாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் கதையவோ இல்லை ஒரு கிரைம் த்ரில்லர் கதையவோ எழுதுறது அப்படிங்கிறது வேற. அந்த கதை, அந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிற அந்த பட்ஜெட்டை அதை செலவழித்து அந்த கதையை ஸ்க்ரீனில் சீன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த விஷயத்தை இந்த டீம் ஓரளவுக்கு நேர்த்தியாகவே பண்ணியிருக்கு. பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லா செலவழிச்சே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை இந்த படம் பார்க்கும்போது அதனுடைய ஃபைனல் அவுட்புட்டில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் இந்த படத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது, ஒன்றுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரிமிஸ் இது. பட் இந்த கதை சொல்லப்பட்ட விதத்தில் ரொம்ப சுமாராக இருக்குதுங்க அப்படிங்கிற லெவலுக்கு தான் இந்த கதையில் சுவாரஸ்யம் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமு. அது ஒரு சில காட்சிகள் ஸ்டேஜிங் பண்ணப்பட்ட விதமாகட்டும், ஒரு சில பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஈவன் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இப்படி ஒரு கிரைமை காமிச்சு இங்கேருந்து பரபரப்பாக இந்த கதையை ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் ஹீரோ யார், ஹீரோ ஹீரோனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லவ் போர்ஷனு, அவங்களுக்கு ஒரு சாங்கு அப்படின்னு போட்டு இவங்களே எந்த அளவுக்கு பரபரப்பாக இந்த படத்தை ஆரம்பித்தாங்களோ அந்த பரபரப்பை இவங்களே அடுத்து போக போக கொஞ்ச நேரத்தில் டைல்யூட் பண்ணி விட்டாங்க. சார், இந்த கேரக்டர் வேறு விதமான கேரக்டர், கிட்டத்தட்ட நம்ம வேட்டையாடு விளையாடு படத்தில் வர்ற டேனியல் பாலாஜி மாதிரி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு படத்தில் வில்லன் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. கிட்டத்தட்ட அந்த கதாபாத்திரம் யார் என்ன ஏதுங்களாம் நான் சொல்லலை, அது ஒரு ஸ்பாய்லர், நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவர் அந்த கதாபாத்திரத்தை பர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ண விதமாகட்டும், அது அவருடைய நடை உடை பாவனை, அவர் ஒரு சில ரியாக்ஷன்ஸை கேமராவை பார்த்து விடுற விதமாகட்டும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே நம்ம வேட்டையாடு விளையாடு டேனியல் பாலாஜியை பார்த்த மாதிரியே இருக்குது. ஆனால் என்ன, இந்த படத்தில் இந்த கதாபாத்திரத்தை ரொம்ப ஒரு ஓவர் டூ பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்படி கதையை முதல்ல சுவாரஸ்யமாக ஆரம்பித்து அடுத்து வளவலா குளவலான்னு இன்டர்வல் வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் பரபரப்பாக திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் கடைசியாக உட்காந்துருச்சு வந்து. இதனாலேயே இந்த படம் எங்கே ஒரு 2.5 மணி நேரம் தான் போகுது, ஆனால் வளவலா குளவலான்னு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு நெருக்கி ஓடுற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குதில்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு வருது. இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சாப்பாடை எப்படி மாற்றுது, இந்த கருவுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஏன் இவங்க கடைசி வரைக்கும் கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயம். ஆள் பார்க்குறதுக்கு பயங்கர ரகுடா ரவுடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி அமெரிக்கா ரிட்டர்னு, அவர் எப்படி நம்ம ஆர்ஃபனேஜுக்கு இவ்வளோ நல்லதையும் பண்ணுறாரு அப்படிங்கிற சந்தேகம் ஏன் மாலா பார்வதிக்கு வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. படம் முடியறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே இவர் தான் வில்லை அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு கதாபாத்திரத்தை வச்சு இந்த கதாபாத்திரத்தை கை காட்ட வச்சு திருப்பி அந்த கதாபாத்திரத்தை வச்சு நான் நல்லவே நான் கிடையாதுங்கிற மாதிரி ஆடியன்ஸ் எதுக்காக இவங்க மேனிப்புலேட் பண்ணணும். 20 நிமிஷம் கழிச்சு கடைசியில் அவர் தாங்க திருப்பி இல்லை அப்படின்னு எதுக்கு திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கணும். இதை தான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு இல்லைங்க இன்னொரு கதாபாத்திரத்தை வச்சு அப்படின்னு நமக்குள்ளே வர்ற ஒரு ஃபீல். இப்படி ஒரு கதைக்கு வில்லன் இப்படி ஒரு சம்பவத்தை ஒரு கிரைம் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வலுவான ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. ஆனால் இவங்க சொன்ன காரணமாகட்டும், அதை விட முக்கியமாக அதுக்கு இவங்க வச்ச ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆகட்டும், அது பெருசாக எஃபெக்டிவாக ஏன் இல்லை அப்படிங்கிற அந்த கேள்வி அப்படின்னு பல கேள்விகள் நம்மளுடைய மைண்டில் படம் நெடுகளும் நிற்கிது. இதுதான் முக்கியமான பிரச்சனைகளை. கிட்டத்தட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை, அதை முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சீன்ஸாக வேணுமோ அதை அவ்வளவும் வந்து கன்சீவ் பண்ணிட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் எடிட்டிங்கில் இந்த படத்தை ஷஃபிள் பண்ண விதத்தில் தான் இந்த கதை எங்கேயுமே பெருசாக சுவாரஸ்யம் இல்லாமல் போச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மொத்தமாக நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த அதர்ஸ். அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு UA 16+, அந்த லெவலுக்கு ஒரு சில விஷயங்கள், ஒரு குரோதமான ஒரு சில காட்சி அமைப்புகள் அந்த லெவலுக்கு உள்ளே இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.